பணமும் கொடுக்க மாட்ட. நீ ஏற்கனவே குடுத்து வர்ற பணத்த வந்து நீ நிப்பாட்டுவ. அதற்கு பிறகு நீ வந்து 3 மொழிய கத்துக் குடு, 4 மொழிய கத்துக் குடுன்னு. இந்தியாவுல உங்களுக்கு தகவல் சொல்றேன். இந்த 3 மொழி கொள்கை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தான் இல்ல. கேரளாவுல இருக்குல்ல. வெஸ்ட் பெங்கால்ல இருக்குல்ல. அங்க ஏன் பணத்த நிப்பாட்டுற? அங்க இல்லன்னு சொல்றாங்களே சார். எங்க இல்ல? அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அத புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணல. அங்க வந்து ஹிந்திங்கிற பிரச்சனை இல்லையேங்கிறேன். ஓகே. அங்க வந்து அந்த 3 மொழி கொள்கை தானே அங்க இருக்கு. கேரளாவிலயும் வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் அவங்க 3 மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஏன் நீ வந்து ஃபண்ட்ஸ் நிப்பாட்டுற? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 17,854 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. இந்த 3 மாநிலத்திற்கு மட்டும் நில். என்ன காரணம்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு உள்ள நுழைறதுக்கே இந்த 3 மாநிலங்கள்ல வந்து வாய்ப்பு இல்ல.